ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம புதுசா லான்ச் பண்ண போற ட்ரைனேஜ் சேனலுக்கு உங்களை நான் ஹெட்டா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? புது ப்ராஜெக்ட்டுக்கு நான் ஹெட்டா? மேடம் இது என்னால நம்பவே முடியல. நீங்க இதை நம்பிதான் ஆகணும். ஏன்னா நான் சொல்றது உண்மை. இந்த ப்ராஜெக்ட நீங்க நல்லபடியா பண்ணி முடிச்சீங்கன்னா நானே ஹையர் ஆபீசர் கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கவும் ஏற்பாடு பண்றேன். மேடம் என்ன மேடம் என்னென்னமா சொல்றீங்க? இதெல்லாம் கனவா நிஜமானே சந்தேகமா இருக்கு. ஒரு நிமிஷம். கனவில்ல நிஜம்தான் இப்ப நம்புறீங்களா? இதான் அந்த புது ப்ராஜெக்டோட ஃபைல். நிறைய எஃபர்ட் போடுங்க, நல்லபடியா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ ஸோ மச். வண்டி கறிக்கட்டையா கிடக்குது. என்ன விலை போகும்? ஓரமா நின்னுகிட்டு இருந்த வண்டிய இப்படி நடு வாசல்ல கொண்டாந்து வச்சிருக்கிறமே. ஐயோ, மாம்ஸ் பார்த்தா என்ன சொல்லுவாருன்னு தெரியலையே. அவருக்கு தெரியறதுக்குள்ளார இந்த வண்டியை ஏதாவது பண்ணிடணும். என்ன பண்ணலாம்? பழைய இரும்பு சாமா பிளாஸ்டிக் பொருள் எல்லாம் வாங்குறது. பழைய இரும்பு சாமா பிளாஸ்டிக் பொருள் வாங்குறது நல்ல விலைக்கு வாங்கிக்கிறோம், எடுத்துட்டு வாங்கம்மா. ஹாய் ப்ரோ, ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். இவங்கிட்ட இந்த கறிக்கட்டையை தள்ளி விட்டு காசு பாத்திர வேண்டியதா. ப்ரோ நில்லுங்க ப்ரோ. சொல்லுங்க சார். ப்ரோ நம்ம கிட்ட ஒரு பழைய பொருள் இருக்குது, வாங்கிக்கிறீங்களா? ஃபர்ஸ்ட் பொருளை காட்டுங்க சார். வாங்க ப்ரோ வாங்க. எப்படியும் விட்டா 1000 2000 கறந்துற வேண்டியதா. இதுதான் பொருள். எடுத்துக்கிறியா ப்ரோ? எடுத்துக்கலாம் சார். எவ்வளவு கொடுப்ப? எடை கணக்கு தான் சார் எடுக்கிறது. என்னது எடை கணக்கா? யோ என்னன்னு பார்த்தல? வண்டியா? வண்டி வண்டி தான். ஆனா இப்ப வண்டி நல்லா இல்லையே. இப்ப வெறும் சாதாரண பொருள் தான். எடை கணக்கு தான் வரும். கொடுத்தா கொடுங்க, இல்ல நான் கிளம்புறேன். இல்லங்க ப்ரோ. சரி சரி சரி, சீக்கிரமா எடையா போட்டு எவ்வளவு இருக்குன்னு பார்த்து பணத்தை கொடுங்க ப்ரோ. யாராவது பாத்துற போறாங்க ப்ரோ. சார் அது ஒண்ணு இல்லைங்க. நான் வண்டியை விலைக்கு கொடுக்காம எடைக்கு போடுறேன்ல, அத வீட்டுல இருக்கிறவங்க யாராவது பார்த்தா பிரச்சனை ஆயிரும், திட்டுவாங்க ஐயா. அதத்தான் சொன்னேன், சட்டு விட்டுட்டு எடையா போடு. சீக்கிரம். ஐயோ, யார் கண்ணுல மாட்டக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவர்கிட்டயே வசமா மாட்டிக்கிட்டேன்னு. கட்டக்குண்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? அது ஒண்ணு இல்லைங்க மாம்சு, இந்த வண்டி இதுக்கு மேல எதுக்குமே பிரயோஜனப்படாது. வீணா எதுக்கு இடத்தை அடைச்சிக்கிட்டு இருக்குதே, அதனால எடைக்கு எடை போடலாம்னு இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் மாம்சு. நீ என்ன பிரயோஜனம் இல்ல, இடத்த அடிச்சிட்டு இருக்கிற. உன்னை அவன்கிட்ட இடைக்கு போட்டுடலாமா? இல்லைங்க மாம்சு. பாய போடுற. யாரா உனக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? யார் சொல்லி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்க? தெரியாம பண்ணிட்டேன் மாம்சு. யாரை கேட்ட இந்த வேலையை செஞ்சா? தைரியம் பண்ணி இந்த வேலையை செய்ய. என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க பாத்தியா? மாம்சு நான் தூக்கி போட்டு மிதிக்க போறாரு. ஐயோ மாம்சு, யாரா சொன்னா? மாம்சு யார் செய்யணும் உன்கிட்ட? என்ன விட்டுருங்க மாம்சு. ஒழுங்கு மரியாதையா கேட்ட சொல்ல மாட்டேன். சொல்றா. ஐயோ காப்பாத்துங்க அண்ணா, காப்பாத்து அண்ணா. என்னாச்சுங்க மாமா? வண்டி அடைக்கு போட ஆளை கூட்டு வந்திருக்காங்க. என்ன திமிர்ல இந்த வேலையை பண்ணுவாங்க? ஏமா இந்த ஓட்ட வண்டியை இடைக்கு போறதுக்கு மாமா கூப்பிட்டு வந்ததுக்கு அவன் புருஷன் இந்த குதிக்கிறாப்ல. அதானே, என் தம்பி அப்படி என்ன பொல்லாததை பண்ணிட்டான்னு இந்த மனுஷன் கடந்து இப்படி ஆடிட்டு இருக்காரு. இந்த வண்டி எதுக்கு இப்படி திருஷ்டி பரிகாரமா வாசல்ல நிக்கணும்னு நினைச்சு நல்ல மனசோட எடைக்கு போடலான்னு முடிவு பண்ணிருக்கான். இது ஒரு தப்பா? என்ன என் தம்பி என்னமோ உலகத்துல யாருமே பண்ணாத தப்ப பண்ணிட்ட மாதிரி அடிக்க போறீங்க? அவருக்கு தங்கச்சி மக பெருசுன்னா எனக்கு என் தம்பி தான் பெருசு. சும்மா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டாம். யாரு பிரச்சனை பண்றா? யாரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா? இந்த வண்டி ஓரமா நிக்குது, அது உங்க கண்ணுக்கு பொறுக்கல இல்ல?
இங்க பாரு, இந்த வண்டி இங்கதான் நிக்கும். நீங்க யார் என்ன பண்றீங்க நான் பாத்துறேன். கண்ணே, நீ ஒண்ணும் கவலைப்படாத கண்ணே. இந்த வண்டி இங்கதான் நிக்கும், நான் பாத்துக்கிறேன். விடு. இல்லைங்க மாமா, இந்த வண்டி இங்க இருக்க வேண்டாம். கண்ணே, என்ன கண்ணு சொல்ற? இது நீ ஆசாசையா வாங்கின வண்டி கண்ணு. நீ போற இடத்துக்கெல்லாம் உனக்கு துணையா வந்த வண்டி கண்ணு இது. அதே வேணான்னு சொல்ற, அதே இடைக்கு போட சொல்ற.